பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள். இந்த சம்பவங்கள் நன்றாக உங்களுக்கு தெரியும். எப்படி என்றால், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவளை குறித்து முந்திய சில வசனங்கள் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு முந்திய சில வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறவர்களுக்கு, நிச்சயமாக அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை காண வேண்டும், அவரை தொட வேண்டும், அவரால் மாத்திரமே விடுதலை என்று நம்பக்கூடியவர்களுக்கு தேவன் பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு தெரிந்து அநேக தேவ ஊழியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக சில அற்புத அடையாளங்களை செய்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், என்னிலும் அதிகமாக அவன் செய்வான்னு சொல்லியிருக்கார். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு பெரிய விசேஷித்த ஒரு அற்புத விடுதலை பெருவிழா நடந்துச்சு. அதாவது சுகமளிக்கும் கூட்டம். அதில் இலங்கையிலிருந்து கிறிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அப்போது எல்லோருக்குமே அவர் ஜெபம் பண்ணுறார். அவருடைய ஜெபங்களில் பார்த்தீங்கன்னா, காது கேளாதவருக்கு காது கேட்கும், பார்வையடைந்தவர்கள் பார்வையடைவார்கள். எனக்கு தெரிஞ்ச சிறு வயதுலேருந்து அந்த தம்பியை பார்த்துருக்குறேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி தான், ஒரே ஒரு கிட்னி தான், இன்னொரு கிட்னி இல்லை. ஆனால் அவர் ஜெபம் பண்ணார், அந்த குடும்பம் விசுவாசித்தாங்க. இன்னைக்கு அவனுக்கு 2 கிட்னிங்க. உடனே அந்த இடத்துல போய் ஸ்கேன் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குற பொழுது மறு கிட்னி அங்கே வளருகிறத அந்த ஸ்கேனில் பார்த்தோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தோம். வைத்தியரிடத்தில் போய் மனநோவு கொண்டது தான் மிச்சம், வேதனைப்பட்டது தான் மிச்சம். எவ்வளவு செலவழிக்க முடியும், என் திராணிக்கு மிஞ்சி செஞ்சிட்டேன் அப்படின்னு கவலைப்படுறா. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் அவ்வழியாய் வருகிறார்ன்றதும், அவர்கிட்ட நேராக போய் பார்க்கல, அவரை எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். வார்த்தை சொல்லுது, வல்லமை புறப்பட்டதான். இயேசு கிறிஸ்து இந்த அற்புத அடையாளங்களை தானா செய்யலை. அவர் மேலே இருந்த அந்த அனாயிண்டிங், அந்த வல்லமை, இந்த அற்புதம், விடுதலை அவளுக்குள்ளே கொடுத்துச்சு. இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்திருக்கிறார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்கிறார். அப்போ சீஷர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறார், என்னை தொட்டது யார்? அப்போ சீஷர்களும் பரியாசமாக தான் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஐயா, இவ்வளவு பேர் நம்மளை நெருக்கி சூழ்ந்துருக்குறாங்க, நீங்கள் கேட்குற கேள்வி எப்படியாப்பட்டது? எப்படி உங்களை தொடாமல் யாரும் உங்ககிட்ட அப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சீஷர்கள் நினைத்து இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கேலி செய்தது போல் பேசியிருக்கிறாங்க. இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த ஸ்திரீ நடந்ததை அறிந்து தான் குணமானேன் என்கிறத உணர்ந்து அவள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நடுங்கி வருகிறாள். 33ஆம் வசனம் சொல்லுது, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ பார்த்தாதான் ஆண்டவர், பக்கத்தில் இருந்தாதான் ஆண்டவர், என்னை தொட்டாதான் ஆண்டவர் அப்படின்னு இல்லை. நீ விசுவாசித்து எந்த இடத்துல இருந்து கூப்பிடுகிறாயோ அவர் உன்னுடைய சத்தத்தையும் உன்னுடைய வேண்டுதலையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்கிறவர் மாத்திரம் இல்லை, உனக்குள்ள தெய்வீக அற்புதத்தை, விடுதலையை அவர் உனக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு அனுப்புகிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பலவீனத்தோடு இருக்கீங்களா? பிரச்சனையோடு இருக்கீங்களா? போராட்டங்களோடு இருக்கீங்களா? பாடுகளோடு இருக்கீங்களா? உபத்திரவங்களோடு இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. செபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. என்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் சுகமாய் வாழும்படிக்கு கிறிஸ்து இயேசுனுடைய வல்லமையை நாங்களும் தரித்து கொள்கிறோம். விசுவாசத்தில் வளருகிறோம். விசுவாசம் எங்களுக்குள் பெருகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.